ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேசரி தான். ஏன்னா யுவன் குட்டி வந்து கேசரி மாவை பார்த்துட்டு கேக்குன்னு சொல்லி அந்த ரவை பாக்கெட்டை பார்த்துட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஓகே, கேசரி செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு நான் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சோன்னு ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகவும் ரவையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரவையோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ரவை எந்த கப்பில் போட்டிங்களோ அந்த ஒரு கப்பு நான் வந்து ரவை போட்டேன். ஸோ ஒரு கப்பு ரவைக்கு தண்ணி பார்த்திங்கன்னா 2 கப்பு ஊற்றணுங்க. ஏன்னா வந்து ரவை வந்து டைட்டாக வந்து கீழே பிடிக்க ஆரம்பிச்சிடும், கட்டி சேர்ந்துடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஊற்றிக்கோங்க. ஒரு கப்பு ரவைக்கு 2 கப்பு இல்லாட்டி 2 கப்புக்கு மேலே கூட ஊற்றிக்கோங்க. ஆனால் குறைச்சி ஊற்றிடாதீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி ஊற்றும் போதே தண்ணியோடு சேர்த்தேவும் அந்த கலர் பொடி இருக்கும் பார்த்திங்களா, கேசரி பொடின்னு சொல்லுவாங்க, அந்த கேசரி பொடியையும் ஆட் பண்ணி தண்ணியோடு கலந்தே ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டிக்கிட்டே தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. தண்ணியை ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான சுகர், அதாவது வந்து இனிப்பு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு தான். நான் வந்து ஒரு கப்பு ரவைக்கு வந்து 2 கப்பு ஜீனி போட்டேன். உங்களுக்கு வந்து எப்படி ஸ்வீட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எம்மியான கேசரி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது கேசரி? நல்லா இருக்காடி? எம்மி. Okay friends, thank you.